சரி, இதுல பாருங்க, இந்திய நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு 2011ஆம் ஆண்டு முதல் எந்த நாட்டை விட உயர்வாக இருந்தது? இதுவுமே ஒரு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். As of 2011, India's Human Development Index since 2011 was higher than which of the following countries? இங்க இருக்கக்கூடிய எந்த நாடுகளை விட 2011 முதல் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு உயர்வாகவே உள்ளது அப்படின்னா எந்த நாட்டை சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு 2011 வந்து எந்த நாட்டை விட இந்தியாவோட ஹெச்டிஐ அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம பார்த்த உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இலங்கையை விட நம்மளோட ஹெச்டிஐ அதிகமாக இல்லை. இலங்கை சீனாவோட ஹெச்டிஐ வந்து அதிகம், இந்தியாவோட ஹெச்டிஐ கம்மி. இந்தியாவோட ஹெச்டிஐ வந்து குறைவாகவும் சீனாவோடது அதிகமாகவும் இருக்கு. இங்க என்ன கேட்கறாங்க? இந்தியாவோட ஹெச்டிஐ எந்த நாட்டை விட அதிகம் தான் கேட்கறாங்க. அப்போ சீனா இல்லை, அதனால புரிஞ்சுக்கிறோம். பிரச்சனை என்னன்னா, இலங்கையை விட இந்தியாவோட ஹெச்டிஐ அதிகமா இருந்துச்சா, வங்கதேசத்தை விட இந்தியாவோட ஹெச்டிஐ அதிகமா இருந்ததா, தெற்கு ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவோட ஹெச்டிஐ அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம மோஸ்டா யோசிக்கிற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா 2, 3, 4 மூணுமே கரெக்ட் அப்படின்னு யோசிப்போம். ஆப்ஷன் டி நிறைய பேர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஆப்ஷன் டி இல்ல. அப்ப சரியான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி. அப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவோட ஹெச்டிஐ கம்மியா இருக்கா? 2011 இருந்து தொடர்ந்து பார்க்கும்போது இந்தியாவோட ஹெச்டிஐ வந்து கம்மியா தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட ஹெச்டிஐ தான் அதிகமா இருக்கு. அதுவே இலங்கை விட கம்மியா இருக்கா அப்படின்னா எஸ், இலங்கை விட இந்தியாவோட ஹெச்டிஐ கம்மியா இருக்கு. அப்போ எந்த ஒரு நாட்டை விட இந்தியாவோட ஹெச்டிஐ எப்போதுமே அதிகமா இருந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் வங்கதேசம். எந்த நாட்டை விட 2011 முதல் இந்தியாவின் ஹெச்டிஐ அதிகமாக உள்ளது? கேள்வி. சீனாவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிருப்போம், எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து 2, 3, 4 கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இலங்கை சின்ன நாடு, சவுத் ஆப்பிரிக்கா சின்ன நாடா இருக்கு, பங்களாதேஷ் ஓகே. இவங்க 3 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஹெச்டிஐ எப்போதுமே அதிகமா இருந்திருக்கும், முன்னேறி இருந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில டைம் அந்த மாதிரி ஆப்ஷன் அமையாது. இதுல ஆப்ஷனும் அமைஞ்சிருச்சு 2, 3, 4. கிட்டத்தட்ட 99% எல்லாரும் 2, 3, 4 அடிச்சிருப்போம். வந்து பார்த்தா பதில் என்ன? இல்ல, இலங்கையை விட நம்மளோட ஹெச்டிஐ வந்து கம்மியா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவோட நம்மளோட ஹெச்டிஐ கம்மியா இருக்கு. அப்போ இல்ல, ஒன்லி ஆன்சர் இஸ் பங்களாதேஷ், which is வங்கதேசம். அப்படிதான் கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டா ஃபேக்சுவல் டேட்டாவை படிச்சு அடிக்கணும், அதான் பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் பங்களாதேஷ். சரி, இது ஏன் இலங்கை தெற்கு ஆப்பிரிக்காவோட கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். என்னன்னா இங்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மி, தமிழ்நாட்டை விட மொத்த இலங்கையில பாப்புலேஷனே கம்மி. அப்போ இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால பாப்புலேஷன், இங்க ஆப்பிரிக்கா கண்டம் பெருசு, ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு வரும்போது அங்க இந்தியாவோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கால பாப்புலேஷன் கம்மி. ஆப்பிரிக்கா கண்டம் அப்படிங்கிறது இப்போ ஐரோப்பா இருக்குன்னா மொத்தமும் ஆப்பிரிக்கா கண்டம். இதுல நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காங்கிறது ஒரு நாடு தானே. ஸோ அப்போ அந்த ஒரு நாடுகள்ல பாப்புலேஷன் குறைவா இருக்கிறதுனால அந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசா மாறுபடுது. நம்ம 140 கோடி மக்கள், இப்பெல்லாம் 150 கோடி தாண்டி இருப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்தியா வந்து உலக அளவுல முதல் பாப்புலேஷன்ல இருக்கிறதுனால ஹெச்டிஐல அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதான் விஷயம். சரி.